வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய நியூ சிலபஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நியூ சிலபஸில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வர்றோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 8, 9, 10 இந்த மூணாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 3 யூனிட்டில் என்னென்ன நியூ டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன ஓல்டு டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3 டாபிக்ஸ்லேருந்துமே ஈக்குவலாக தான் கொஸ்டின் வரும். அதனால் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே எல்லா டாபிக்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஓல்டு சிலபஸில் என்ன இருக்குது, நியூ சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுவும் குறிப்பாக இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் சொல்லப்போனால் எல்லாமே நியூ டாபிக் தான். இந்த 3 யூனிட்லையும் 3 யூனிட்டுமே புதுசு தான் அப்படின்னு சொல்லணும். இதில் அந்த என்எம்ஆர், மாஸ் பேயர், அதுக்கப்புறமா இந்த செப்பரேஷன் டெக்னிக், இந்த 3 தவிர மிச்ச எல்லா டாபிக்ஸுமே புதுசாக உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த 3மே புது டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க இப்போ இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்போ இதில் ஃபஸ்ட்டாக டேட்டா அனாலிசிஸ் உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ இந்த டேட்டா அனாலிசிஸில் இந்த மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸில் இருக்குது. அடுத்தபடியாக இதில் சாம்பிளிங் மெத்தட்ஸ், ஸோ இதுவுமே அந்த டேட்டா அனாலிசிஸ் கூட சேர்த்து வரக்கூடிய அந்த டாபிக்ஸ் தான் சாம்பிளிங். அதுக்கப்புறமா இந்த செப்பரேஷன் டெக்னிக் இருக்குது. அப்போ இது மட்டும் ஓல்டு சிலபஸில் உள்ள செப்பரேஷன் டெக்னிக். அதுக்கப்புறமா இந்த தெர்மோ அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், இது மட்டும்தான் அந்த ஓல்டு சிலபஸில் உள்ளது. மற்றது எல்லாமே நியூ சிலபஸில் புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ இது இந்த 8வது யூனிட். அடுத்தது இந்த 9வது யூனிட்டை பாருங்கள். இதில் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ். அப்போ இதில் இந்த ஃப்ளோரிமெட்ரி, டர்பிடிமெட்ரி, நெஃப்ளோமெட்ரி, எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, இதில் இந்த ஆட்டோமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி, இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா இதில் மாஸ் பேயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, என்எம்ஆர், இந்த 2 மட்டும்தான் பழைய சிலபஸில் உள்ளது. மற்றது பார்த்திங்கன்னா நானோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் மைக்ரோஸ்கோப்பி, இதில் பார்த்திங்கன்னா இந்த செம்மு, டெம்மு, இடிஎஸ், ஏஎஃப்எம், எஸ்டிஎம், ஸோ இது எல்லாம் இந்த கெமிக்கல் மைக்ரோஸ்கோப்பியில் வந்துடுது. அதுவும் கூட இதில் பாருங்கள் க்ரீன் கெமிஸ்ட்ரியும் இந்த யூனிட்டில் வந்துடுது. அப்போ 9th யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த 9th யூனிட்டில் எக்ஸ்ட்ராவாக நானோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் மைக்ரோஸ்கோப்பி, க்ரீன் கெமிஸ்ட்ரி, அப்போ இந்த யூனிட்டே புதுசு தான். இந்த 2 தவிர மற்றது எல்லாமே என்னது தான் நியூ டாபிக்ஸ் தான். அடுத்ததாக 10th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அடுத்தது சூப்ரா மாலிகுலர் கெமிஸ்ட்ரி, அடுத்தது மெடிசினல் கெமிஸ்ட்ரி. அப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு நியூ யூனிட். 10th யூனிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ யூனிட். அப்போ இது எல்லாமே நியூ சிலபஸ் அப்படித்தானே. அப்போ இந்த 3 யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா இது 10th யூனிட்டா, இது 9th யூனிட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த 8th யூனிட். அப்போ இந்த 3 யூனிட்டுமே கிட்டத்தட்ட ஒரு புது யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதில் ஓல்டு சிலபஸை பாருங்கள். ஓல்டு சிலபஸில் இவ்வளோ தான் இருக்குது. இந்த குரோமோட்டோகிராஃபி, அடுத்தது இந்த தெர்மல் அனாலிசிஸ், என்எம்ஆர், இஎஸ்ஆர் ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த தியரி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், இதில் யூவி விசிபிள், ஐஆர், ராமன், அதுக்கப்புறமா இதில் என்எம்ஆர், மாஸ் பேயர், ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன ஏதுன்னு கொடுக்கல. அதனால் ஜென்ரலாக தான் கொஸ்டின்ஸ் இதில் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ இவ்வளோ தான் சிலபஸ், இவ்வளோ தான் ஓல்டு சிலபஸ். அப்போது ஓல்டு சிலபஸ் இவ்வளோ தான் இருக்குது. நியூ சிலபஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இதை 4ஆக பிரிச்சுக்கிறாங்க. 4ஆக பிரித்து 10 யூனிட்டாக இதில் வச்சுருக்குறாங்க. அப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் 110 கொஸ்டின்ஸ். அப்போ ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் உங்களுக்கு 11 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் 11 கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அப்போ டோட்டலாக 10 × 11 110 கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க.
அப்போ இதுதான் இந்த சிலபஸ். அப்போ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒரு பிளான் பண்ணணும். அப்போ எந்த யூனிட்டை படித்தாச்சுன்னா மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். சிலவங்க வந்துட்டு நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் கடைசியில் 2 மார்க் 1 மார்க்கில் வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளானிங் தேவை. அப்போ எந்த யூனிட்டை ஈஸியாக படித்து முடிக்க முடியும், எந்த யூனிட்டில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கிறத 10 யூனிட்டையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் சிலபஸ் இருக்குன்னா சிலபஸை உடனே பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? பிரிண்ட் போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், லேமினேட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கிடலாம். இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க, ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த சிலபஸை ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா வந்து கிளியாது இல்லையா, நீங்கள் எப்போதும் நீங்கள் எடுத்து நீங்கள் அதை பார்க்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போனாலும் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். அப்போ எந்த யூனிட்டு ரொம்ப சின்ன யூனிட்டாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அந்த டாபிக்ஸ்க்கான ஷார்ட் நோட்ஸை நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா எழுதி வச்சுக்கிடணும், அதனுடைய முக்கியமான ஹிண்ட்ஸை நீங்கள் எழுதி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். சரிங்களா? அப்போ இதுதான் ஒரு பிளான். அப்போ அந்த பிளானை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டெய்லி எடுத்து அந்த டாப்பிக் எடுங்க. அந்த டாப்பிக்கான அந்த ஹிண்ட்ஸு தான் எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் எழுதணும் அப்படிங்கிறதே இல்லை. அந்த டாபிக் என்ன சொல்லுது, அந்த டாப்பிக்கினுடைய அர்த்தம் என்ன, சப்போஸ் அதில் ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கிடுங்க. ஸோ இதை நீங்கள் எல்லா டாபிக்ஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெற்றி உங்களுடையது தான். சரிங்களா? அப்போ இதே மாடலில் தான் நாம் நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு ஒரு டாபிக் இப்போ நடத்துகிறோம், அப்போ அந்த டாப்பிக்கு என்ன சொல்லுது, சரிங்களா? அப்போ அதுக்கான கரெக்டு அர்த்தம் என்ன, ஸோ அப்படிங்கிறத நாம் நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸ் நடத்த போகிறோம். அதுக்கப்புறமா டாபிக் வைஸு டெஸ்ட்டு நடக்கும். இல்லை, ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அந்த டாப்பிக்கான டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அதனுடைய என்கொயரி பண்ணி கேட்டுக்கிடலாம். சரிங்களா? அப்போ இதே போல் இந்த யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு இப்போ நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ சுப்ரா மாலிகுலர்னாலும் சரி, என்விரான்மெண்டல்னாலும் சரி, மெடிசனல் கெமிஸ்ட்ரினாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மகிட்ட டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம டிசம்பர் மந்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் டிசம்பர்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்காக ஒவ்வொரு டாபிக்ஸ்க்காக நீங்கள் டெஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு யூனிட்டை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே வாங்க. எது சின்ன யூனிட்டாக இருக்குது, எதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான். அப்போ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பிளான் பண்ணாமல் சக்ஸஸ் வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாமில் வெற்றி பெறலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.